போராடுகிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிற இயேசுவின் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உங்க மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் உங்க வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற உம்முடைய மகனே ஆண்டவரே, அக்கினியா அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, அக்கினியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே. சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பீராக, காணிக்கை பகுதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, சாட்சி பகுதி ஆசீர்வதிப்பீராக, செய்தி பகுதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. செய்தி வேளையில் உங்க வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட செய்வீராக. வார்த்தை கொடுக்கிற உம்முடைய மகனை அதிகாரப்படுத்துவீராக ஆண்டவரே. அக்கினிமயமான வார்த்தைகளை உம்முடைய மகனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக ஆண்டவரே. உங்க கிருபைக்குள்ளே மூடி மறைப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே மைக் ஆப்ரேட் பண்ணுகிற மகனே ஆண்டவரே, வீடியோ ஆப்ரேட் பண்ணுகிற மகனே ஆண்டவரே, ஞானத்தினால் அபிஷேகத்தினால் நடத்துங்க. அண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கிற இரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைங்க. அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோர்ந்து போய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவர் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை பெற்று செல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோது காணாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. எதிராய் வருகிற சூழ்ச்சிகள் எல்லாம் முறித்தடி போடுவீராக ஆண்டவரே. இனி வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுவே எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வருகிறதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். இன்னைக்கும் கூட உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதிலே மிக்க சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துல நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், நம்ம நிறைய காரியத்துல நம்ம பிஸி ஆகலாம், நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம நிறைய பொறுப்புகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மறந்து அவருடைய சமூகத்துல வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிற அந்த சமயம் இருக்குதே, அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு வேற எதுவும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் என்னை கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பாடல் தெரிந்தவங்க கூட பாடுங்க, தெரியாதவங்க நம்ம படிப்போம். புதிய புதிய பாடல்களை கற்றுக்கொண்டு பாடுவது அது நலமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே என்கிற பாடல். அவருடைய ஒரு தொடுதல் போதும் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தொடுதல் போதும். எந்த காரியத்துல நம்ம இன்னைக்கு சிக்கி கொண்டு இருந்தாலும் அவருடைய ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. அதனால உணர்ந்தவங்க மட்டும் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுதே ஆரம்பத்திலே தேவ பிரசன்னம் நம்ம நிரப்ப போகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு தேவன் உங்களோடு இடைப்பட போகிறார். எல்லோரும் என்னோடு சேர்ந்து தேங்க்யூ ஃபாதர். ஜீசஸ். கரங்களை தட்டி தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே.
தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை உன் பாச கைகள் நீட்டி இன்னும் தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கத்தா எந்தன் கதறல் கேளும். அவருடைய பாதத்தை கட்டி பிடித்து இந்த நாட்கள்ல நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்ற ஜெபத்திற்கு நீர் பதில் தரணும். கசக்கும் எந்தன் வாழ்க்கை பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை பாச கைகள் நீட்டி என்னை தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கத்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், தொடணுமே, என்னை தொடணுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய பிரசன்னம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கடனும் முடனும் என்னை முடக்க முடியாது. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனோ முடனோ என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார் விசுவாசத்தோடு. ஓ, கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார், கடனை எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகம், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதாக. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது என்னுடைய வாழ்வில துளியும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில இனி இல்லை என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இருக்க போறதில்லை? ஏன்னா குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாய் நடத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் நிறைவா தாண்ட போகிறேன் என்று சொல்லு. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை
இல்லை தொல்லை என்பது துளியும், ஓ இல்லை என்பது தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே, ஓ இல்லையே தொல்லை. உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறும். உம்முடைய ஒரு தொடுதல் தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை ஓ ராகாபாஷந்தரே, ஓ கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் புதிய வழிகளை திறக்க வல்லமை உள்ளதையும் இந்த நேரத்திலே கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் ஓ கடல் மேல் என்னை நடக்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் இல்லை என்பது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இனி இல்லை என்பதே இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஓ இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை தொல்லை இல்லை, இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாமே. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், அவரை போல ஒரு வல்லமை உள்ள தெய்வம் ஒருத்தரும் கிடையாது. ஆமே, அவருடைய ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையிலே வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில இனி இல்லை என்பதே கிடையாது. ஏன்னா கடல் மேல் நடந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளுக்கு மேலேயும் நடக்க நமக்கு பலன் தந்து எல்லா கடனையும் எல்லா போராட்டங்களையும் மாற்ற வல்லமை உள்ள தெய்வம் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறபடியினாலே விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய எல்லா கடனுக்கு மேலேயும் அவர் என்னை நடக்க செய்வார். கடலுக்கு மேலேயே நடந்தார், இந்த கடனுக்கு மேலேயும் என்னை நடக்க செய்வார்னு சொல்லி விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஓ ராகா பாபா சந்தரே, we praise you Father, hallelujah hallelujah. நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி எந்த கடலும் நிற்க முடியாது, எந்த மலையும் நிற்க முடியாது. ஆமென். அவர் நினைச்சா கடலுக்கு மேலேயும் நடப்பார், இல்லைன்னா அவர் நினைச்சா கடலை பிளந்துட்டு அது வழியாகவும் நடப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் ஏசப்பா இயேசு நினைச்சா அந்த கடலுக்கு மேலேயும் நடப்பார், இல்லைன்னா அவர் நினைச்சா அந்த கடலை பிளந்தும் நடப்பார். ஆமென். நமக்காக கடலை பிளக்கவும் அவரால் முடியும், நமக்காக கடலுக்கு மேல நடக்கவும் அவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி praise the Lord. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எல்லோரும் உற்சாகமா கரங்களை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்கிற பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் வாய்களை திறந்து உற்சாகமா பாடணும்.
நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய இருதயம் கலிகூற ஆரம்பிக்கும். ஆமென். நம்முடைய இருதயம் அவருடைய சமூகத்திலே கலிகூற ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரசன்னம் நம்மை தொட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து thank you Father. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஓஹோ, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. விசுவாசத்தோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே தேவ மகிமை. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அகற்றினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, எங்க சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஹல்லேலூயா. கடும் புயல் அகற்றினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது. விசுவாசிங்க பார்க்கலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் கரங்களை தட்டி செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. ஹல்லேலூயா. சபை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமாண்டவர். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒரு நாடாதனா. கூடுமே விசுவாசத்தோடு ஒரு விசுவாச அறிக்கை செலுத்தலாமே. உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து போன லாசருவை 4ஆம் நாளிலே உயிரோடு எழுப்ப என் தேவனுக்கு வல்லமை உண்டு சொன்னார். ஓ ஹல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப அந்த தேவனுக்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு சொன்னார். இன்னைக்கும் உங்களோடு இடைப்பட என் தேவனாலே கூடும். ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தேவ மகிமை சபை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ரீகாடா சதரகடபா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ண என் தேவனாலே கூடும். வனாந்திரமான சூழ்நிலையிலே ஒரு நீரூற்றை ஏற்படுத்த என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வாய்க்காலை நிரப்ப என் தேவனாலே கூடும். ஓ ஒன்றுமில்லாமல் காணப்படுகிற சூழ்நிலைகளை ஏதாயிலும் உருவாக்க என் தேவனாலே கூடும். கரங்களை தட்டி praise the Lord. We praise you, Father. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு தேவன் ஒரு சிலரோடு பேச போகிறார். ஆமென். ஆராதனையிலையும் வார்த்தையின் மூலமா சிலரை பலப்படுத்த போகிறார். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையோட கூட இந்த நேரத்துல வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், தேவன் உங்களோடு பேச போகிறார்.
அவர் பேசினா போதும் உங்க சோர்வுகள் எல்லாம் மாறும். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நம்ம ஆராதனைக்கு நேரா கடந்து போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்கிற பாடல். ஆமென். அவருக்கு சித்தம் போல் அவர் நம்மை நடத்தினா, ஆமென், அவருடைய விருப்பம் போல அவர் நம்மை நடத்தினா எல்லாம் சரியா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விருப்பப்படி நடந்தா நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போவோம். ஆமென், ஹல்லேலூயா. முட்கள் நிறைந்த பாதையில நடக்கும் பொழுது நம்முடைய கால்கள் தளர்ந்து போகும். கற்கள் நிறைந்த பாதையில நம்ம நடக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்ம பின்னிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனா அவர் நம்மை நடத்தி சென்றா எந்த முட்கள் வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாமல் நடத்த பலனை தாவர அவரால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்து நடந்து செல்ல என் தேவனால முடியும். ஆமென். அதுதான் நம்ம நடக்கிறதற்கும் அவர் நடத்துகிறதற்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலரை என் தேவன் நடத்த போகிறார். இதுவரைக்கும் உங்க சொந்த பலத்துல நீங்க ஓடி இருக்கலாம், உங்க சுயத்துல நீங்க ஓடி இருக்கலாம், ஹல்லேலூயா, தளர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னி தேவ பலத்துல ஓட போறீங்க. தேவன் உங்களை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்ம மத்தியிலே இடைவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Thank you Father. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனத்தை புரிந்து கொண்டு உம்முடைய விளக்கங்களிலே நடந்திட எங்களை நடத்தும் ஆவியானவரே. உற்சாகமா கரங்களை தட்டி எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
துதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடந்து சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஒரு ஆவியானவருடைய மகிமை ஓராடாதனவா ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தான தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தான தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, துதிங்க பார்க்கலாம். ஆலயத்தில் இருந்து அவரை துதிக்கிற ஒரு துதி எழுப்பப்படட்டும். இந்த நேரத்தில் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே சபை இந்த நேரத்தில் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தேவ மகிமை. ஓ ராகா பாபா பாபா பா சதர கடகனபா. வழி நடத்துகிற ஒரு தேவ மகிமை. ஓ வழி நடத்துகிற ஒரு தேவ மகிமை இந்த நேரத்தில் சபையிலே உலாவி கொண்டிருக்கிறது. ஓ ஓ ரிடாதானபா சதர கடகனபா. காரியங்களை பகுத்தறியத்தக்கதான ஒரு தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒரு சிலரோடு இந்த நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை நடத்துகிற வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் இன்னைக்கு ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க வாழ்க்கையிலே கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஓ ராடா பாபா 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 சந்தரா. ஓ அந்நிய பாஷை வரங்களை பெற்ற தேவ பிள்ளைகள், கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ராடா பாபா பாபா பா சந்தரா கடதா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாமே. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை,
அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக, நமக்கு போதிக்கிறவராக, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரைக்கும் இருந்து வழி நடத்துகிற கர்த்தரா நம்மோடு இருக்கிற தேவன். ஓ, நம்மை நடத்துகிறபடினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற தெய்வம். ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காதவர், ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரகடதகனபா. இந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர் அவர். ஓ, பாதியில விட்டுட்டு போக அவருக்கு தெரியாது. ஓ ஹல்லேலூயா. தொடங்கி வச்சுட்டு பார்த்துட்டு ஹல்லேலூயா நான் எப்படி பண்ணுகிறேன்னு சொல்லி கைதட்டி ரசிக்க அவருக்கு தெரியாது. என் கூட வர மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஓ ரடதனபா சந்தரகடதகனபா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு பெரிய தேவன், நீர் என்ன நேசிக்கும் பொழுது நான் உம்மை நேசிக்காம இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து சொல்றவங்க மட்டும் என்னோடு சொல்ல முடியுமா இந்த நேரத்தில்? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சொல்ல முடியுமா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, என் உயிரை விட மேலா நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற என்னுடைய உறவுகளை விட மேலா நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நான் பெருசா எண்ணுகிறத விட மேலா நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேனும். ஒரு தேவ மகிமை இந்த நேரத்தில் உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்றவங்களோடு இந்த நேரத்தில் ஒரு தேவ பிரசனம் உண்மையா இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க இருதயம் இப்ப தேவனோடு கனெக்ட் ஆச்சுன்னா, உங்க ஹார்ட் உங்க 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 உள்ள இப்ப தேவனோட கனெக்ட் ஆச்சுன்னா அவருடைய பிரசனத்தை இந்த நேரத்தில் உங்களார உணர்ந்து கொள்ள முடியும். ஓ ராபா பாபா, ஓ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நான் அவருடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரே. உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என்னுடையவன் என்ன பார்த்து என்னுடையவன் சொல்ல, ஓ ஹல்லேலூயா, ஒரு தெய்வம் இருக்கிறாரே. வளர்த்தீரே வளமாக உம் நாம மகிமைக்காக என்னை இதுவரைக்கும் பேணி பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்தாரே. ஓ ராபா சந்தரகட என்னை பேம்பர் பண்ணி நடத்தினாரு. ஓ நான் உம்மை நேசிக்கிறேன். சபை துதிக்கட்டுமே. எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். ஓ எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். ஓராடதரப சந்தரகடதரரா ஆராதிப்பேன். ஆவியானவருக்கு நன்றி. ஒரு விஷயம் கூட நான் உம்மை நேசிக்கிறேன்.
நேசிக்கிறே எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறே எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் ஓரி பாபா உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாமே. அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? என்னை விட்டு கொடுக்காத தெய்வம். ஓ எனக்காக என்னை நேசித்தபடினால எனக்காக மரணத்தின் விளிம்பு வரைக்கும் வந்தார். மரணத்தை கூட பொருட்டா எண்ணாதபடி ஓ ரத்தம் சிந்தி என்னை நேசித்தாரே. ஓ ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொடுத்தாரே. அவர் எனக்காக கொடுத்தது கொஞ்சம் விலை அல்ல. அவர் என்னை மீட்டு எடுத்தது கொஞ்சம் விலை கொடுத்து அல்ல. தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து அவர் என்னை மீட்டு எடுத்தாரே. அவருக்கு நன்றி செலுத்தலாமே. அவர் எவ்வளவு பெரியவர். அவருடைய நாமத்திற்கு இணையான நாமம் இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது. அவருடைய நாமம் பெரிய நாமம். அந்த நாமத்தை உணர்ந்தவர்கள் மட்டும் ஓ கொஞ்ச நேரம் இந்த சபையிலே இந்த நேரத்தில் துதிங்க பார்க்கலாம். ஒரு துதி எழும்பப்படட்டும். ஓ ஜீசஸ், the name above all name. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறார், பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எல்லா சத்ருவும் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய நாமத்திற்கு முன்பாக நிற்க எந்த நாமத்திற்கும் அதிகாரம் இல்லை. ஓ ரிபா பாபா சந்தரே. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம். ஆராதிங்க பார்க்கலாம். எல்லோரும் கைகளை தட்டி. நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லோரும் கைகளை தட்டி. இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானா உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஓ வானிலும் பூவிலும் மேலான ஒரு பெரிய நாமம் என கூட்டே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை. கரங்களை தட்டி பாடி. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா. ஓராடா பாபா பாபா சந்தரா கடா பாபா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்திற்கு நிகரான நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ஓராடா பாபா சதரே இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை போராடா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை. கரங்களை தட்டி. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், துரத்திடும் நாமம்.
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசும். அவர் நம்மை வாசனை வீசும். ஓ பரிமள தைலத்தை போல மாற்றப்படுகிற கிருபைகளை நினைத்து, அவர் நம்மை நடத்துகிற விதங்களை நினைத்து, ஓ அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இன்ப நாமம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. கரங்களை தட்டி ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. அவரை துதிக்கும் பொழுது ஓ சில நுகங்கள் இந்த நேரத்தில் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை துதிக்கும் பொழுதே ஓ சில அற்புதமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நடந்து கொண்டிருக்கிறது. நீ இந்த இடத்துல உண்மையா ஆராதிப்பா என்று சொன்னா, நீ இந்த இடத்துல உண்மையா ஓ அவரை துதிக்கும் பொழுதே ஓ உன்னுடைய வீட்டில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே ஓ அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரீ பாபா பாபா சந்தரே ஒரு தேவ மகிமை இந்த நேரத்தில் ஓ உன்னுடைய குடும்பத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளை அவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால் ஓ இன்னைக்கு அவர் இறங்கி வந்து உங்களுடைய காரியத்திலே நீதி செய்கிறவராக ஓ ரீ பாபா பாபா சந்தரே சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் இந்த நேரத்தில் தேர்ச்சி கொண்டிருக்கிறார். ஓ ஒரு வைராக்கியம் அவருக்காக உங்களுக்குள்ள வருவே சொன்னார். ஒரு வைராக்கியம் அவருக்காக உங்களுக்குள்ள வந்ததே சொன்னார். அவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ள என் தேவன் வாக்கு மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே ஓ ரீபா பாபா சதரகடதகரபா அவரை துதிக்கிற ஒரு துதி இந்த நேரத்தில் எழுப்பப்படட்டும். அவரை துதிக்க 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 உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை போல பாறையை போல நின்று கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய வல்லமை கிரியை செய்கிற வல்லமை அவருடைய வல்லமை ஓ அல்லேலூயா பலவான்களை முந்தி கட்ட பல தருகிற வல்லமை இந்த நேரத்தில் ஒரு சிலரை தொட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரீபா பாபா சதரடா பாபா பாபா நீ எந்த சூழ்நிலையில வேணாலும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உனக்காக நன்மை செய்ய அந்த தேவனாலே கூடும். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாமே. ஓராடா பாபா 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 சந்தரா கடதகனபா ஓ அந்நிய பாஷை வரங்களை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் அந்நிய பாஷையில பேசி ஓ ரிகரேடே தேலேபேனே ஓ ராபா பாபா பாபா சந்தரா கடபா இந்த கல்லுகிறவன் ஓ இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிதறி போவா அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஓ ரீபா பாபா டதனபா யார் நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி நமக்காக வைராக்கியமா நிற்பதற்கு என் தேவன் ஒருவர் உண்டு. ஒரு தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் என்னை கரை சேர்க்க வல்லமை உள்ளவர். ஓராடா பாபா சந்தரா கடதகனபா ஓ ரிபாடாதனே சந்தரே ராடாதனபா ஓ லா ராடாதனபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரத்துல நம்ம அவரோடு சேரணும்னா நம்ம அவர் பக்கத்துல வரணும்னா சில ஸ்டெப்ஸ் சில ஹல்லேலூயா ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுதான் ஆகணும். ஆமென். சில முடிவுகளை எடுக்கணும். ஹல்லேலூயா
ஹalleluya. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு படி அவருக்கு பக்கத்துல போனா அவர் 10 படி நம்மோடு இணைந்து வருவார். அவன் நம்ம முன்னாடி வருவார். இதுதான் நம்ம தேவனுடைய குணம். ஆமென். நம்ம இயேசுவினுடைய குணம் அது மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு சிலருடைய இருதயம் ரொம்ப குழம்பி போய் வந்திருக்கிறீங்க. ரொம்ப குழப்பத்தோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. இப்படியா போனா, இதே நிலைமையில போனா என்னுடைய காரியம் என்னவா முடியுமோன்னு எனக்கு தெரியல. ஹalleluya. என்னுடைய காரியம் எப்படி போகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு உள்ள குழப்பத்தோடு இந்த இடத்துல ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களிடத்துல என் தேவன் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம்தான். அவருக்காக ஒரே ஒரு படி முன்னே எடுத்து வைங்க. ஒரே ஒரு படி இயேசுவுக்காக முன்னே எடுத்து வச்சு பாருங்க. அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றம் என்ன என்பது, ஓ ஹalleluya, நான் சவாலோடு சொல்லுகிறேன், ஒரு படி நீங்க அவருக்கு முன்னாடி எடுத்து வைத்து உங்களுக்கு காரியங்கள் மாறலனா அப்போ வந்து கேளுங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஓ இன்னைக்கு உங்களோட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா குழப்பங்களையும் மாற்றி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க. உண்மையா ஒப்பு கொடுங்க. ஓ ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை மட்டும் நினைத்து பாருங்க. எப்பவோ அழிந்து போய் இருக்க வேண்டிய நான், எப்பவோ என்னுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும், சத்ரு எப்பவோ என்னை பறித்திருப்பான், ஆனா என்னை அவர் பத்திரமா பேணி பாதுகாத்து ஹல்லேலூயா இரவும் பகலும் உறங்காமல் கண்ணுக்குள்ள வச்சு தாங்கி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் என்னை பாதுகாக்கிறபடினால தானே இன்னைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால தானே இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருந்து அவரை ஆராதிக்கிறோம். ஓ ரபா பாபா சந்தரடா பாபா பாபா. நம்மை சுமந்தவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க இருதயம் இந்த நேரத்தில் அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கப்படட்டும். உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா சுமப்பவரே. ஓ நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. ஒண்ணே ஒண்ணு கவனிங்க. நன்றி. ஜீசஸ், நம்ம ஆராதனை முடிக்க போகும். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை தாயின் கருவிலே உருவாகி அது வெளியில வரணும்னா அதற்கு பல காரியங்கள், பல ப்ரொசீஜர்ஸ், பல நாட்கள் ஆகும். நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே அவர் நம்மை தெரிந்தெடுத்தபடினாலதான் சிதையாமல் கலையாமல் பத்திரமா காத்து வந்தாரே, பத்திரமா காத்து வந்தாரே. என்னைக்கோ என்னுடைய வழி, என்னுடைய காரியம் கதை முடிஞ்சிருக்கும். ஓ என்னைக்கோ நான் இயேசுவை விட்டு போனப்போ என்னுடைய எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர் என்ன பாதுகாத்து இதுவரைக்கும் கொண்டு வந்தாரே. அவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியுமா? கடைசி ஒரே ஒரு விஷயம் நம்ம பாடி அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறோம். ஓ ரபா பாபா, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி.
போல் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி. ஓ ராபா பாபா, கடைசியா ஒரே ஒரு விஷயம் நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. இந்நாள் வரை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்றோம். நம்ம சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23 நம்ம மாறி மாறி வாசிப்போம். ஜீசஸ். சங்கீதம் 23 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லோரும் உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஒரு நிமிடம் கர்த்தர் இந்த சங்கீதத்தின் வழியாய் பேசும்படியாய் செபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த நாள் பரிசுத்த ஆண்டவரே ஓய்வு நாள் ஆண்டவரே நான் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில் ஆண்டவரே உங்கள் மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே இந்த 23வது சங்கீதத்தின் வழியாய் எங்களோட பேசும் ஆவியானவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீதின் சங்கீதம் பாருங்க. கர்த்தர் பாருங்க, தாவீது சொல்கிறார் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தாவீதுக்கு கர்த்தர் மேய்ப்பர். ஹல்லேலூயா. மேய்ப்பர் என்று சொல்கிறார் தேவனை. ஹல்லேலூயா. அப்ப தாவீது ஒரு பாருங்க ஒரு சமயம் மேய்ப்பராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர் ஆடுகளுக்கு பாருங்க அவர் சரியாக பராமரித்து வந்தார். ஹல்லேலூயா. அவன் ஆடுகளை எந்த ஒரு தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. ஹல்லேலூயா. அதன் வாயிலிருந்து அமேன் ஆடை தப்புவித்தார். அதுபோல தான் பாருங்க அமேன் தாவீது சொல்றார் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த பாருங்க, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா, எந்த ஒரு சத்துருவாலே நம்மை ஆமென் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு உண்மையாய் தாவீது பாருங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆமென். தாவீது பாருங்க அந்த ஆடை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க ஆமென் பாருங்க ஆமென் ஹல்லேலூயா முயற்சி செய்தார். அதுபோல தான் பாருங்க தாவீது கர்த்தரையே தமக்கு மேய்ப்பராக கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1 எடுங்க, 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. ஜீவனையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா இயேசு சொல்கிறார் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நம்ம
ஆண்டவரையே நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா நமக்கு எதிராக எந்த ஒரு சத்துரும் வர முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மனுஷர்கள் ஒவ்வொரு விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பாருங்க, தாவீது கர்த்தரை ஒரு மேய்ப்பராக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் பாருங்க, வனாந்திரத்தில் அலைந்து திரியும் பொழுது அங்கே பாருங்க தேவனுக்கு ஒரு பெயர் போட்டாள், லகாய் ரோய், என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த பொழுது பாருங்க, அங்கே ஈசாக்க பலி கொடுக்க விடாதபடிக்கு கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த முள் செடியில் அங்கே பாருங்க ஒரு ஆடை அங்கே காண செய்தார் ஆபிரகாமுக்கு. அப்போ அந்த இடத்துல பாருங்க யெகோவா ஈரே என்று பெயர் போட்டார். அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்கிறவர். அல்லேலூயா. இப்படியாக பேதுருவிடத்தில் இயேசு வரும் பொழுது, பேதுருவிட்ட வரும் பொழுது பேதுரு சொல்கிறார் ஐயரே என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு இன்னொரு இடத்துல பாருங்க, ஒரு அதிகாரி இடத்துல வரும்போது அதிகாரி இயேசு இடத்துல வந்து நல்ல போதகரே என்று சொல்லி, அல்லேலூயா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்க பாருங்க, நல்ல போதகர். அல்லேலூயா. அப்படியாக வல்லமை உள்ளவர், அன்பானவர். அல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக அவரே நமக்காக பலியாக தந்தவர். அவர் அன்புள்ள ஆண்டவர், நம் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவரை நம்ம நேசிக்கும் பொழுது, அவரை உண்மையாக நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்ம அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு இந்த உலகத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆகாரம் வேணும். அல்லேலூயா. தண்ணி வேணும். அல்லேலூயா. அப்போ அதான் தாவீது சொல்றார் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அல்லேலூயா. அப்போ ஆடுகளுக்கு புல் வேணும், ஆடு மாடுகளுக்கு புல் வேணும், தண்ணீர் வேணும். அல்லேலூயா. அப்போ நல்ல தாவீது பாருங்க, ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்திருப்பார், நல்ல தண்ணீர் அண்டையில் அது ஆடுகளை குடிக்க செய்திருப்பார். அதனால் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி செல்வார் என்று சொல்லி அவருக்குள் ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்த செல்ல வல்லவர். அல்லேலூயா. ஆமென். நம்மை அல்லேலூயா நாம் அனுதினம் நம்முடைய ஆகாரம், தேவன் கொடுக்கிற ஆகாரம் அதுதான். அல்லேலூயா. தேவ வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுது அது நம்முடைய அல்லேலூயா நம்முடைய பசியை நீக்கி போகும். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா அந்த தண்ணீர் என்கிற பரிசுத்த நதியிலே நம்மை அல்லேலூயா மகிழச் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு பசியும் தாகமும் இருக்காது. அல்லேலூயா. அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். அதனால பாருங்க, தாவீது அதான் ஒரு விசுவாசம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஆமென். மனுஷனுக்கு ஆகாரம் தேவைதான். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய ஆகாரம் தான் முதலாவது நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஆகாரம் தான் நம்முடைய கையில் இருக்கிற வேத வசனம். ஒவ்வொரு நாளும் அதை படித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய அல்லேலூயா பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. அவர் நம்ம வேத வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பி கொண்டிருப்பார். அல்லேலூயா. நம்ம அதனால அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுவார். ஆமென். அனுதினம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 8:20-21 எடுங்க. நீதிமொழிகள் 8:21 வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சொந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் நடத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். அல்லேலூயா. மெய்ப்பொருள் பாருங்க, அவரை நேசிக்கிறவர் நம்மை அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு அவர் அல்லேலூயா அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா.
இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து போனார். அதுதான் நித்திய ஜீவனை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு விலக்கி தேற்றுகிறார். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகும்படிக்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஒரு குற்றம் செய்தா கூட ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அதை உணர்த்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது செய்கிறது தவறு என்று சொல்லி. ஆமென். அப்பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அல்லேலூயா ஆண்டவருடைய மன்றாடணும். அல்லேலூயா. நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது எந்த மரண கட்டுகள், மரண போராட்டங்கள், மரண பயங்கள் வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. தாவீது பலமுறை மரண போராட்டத்தில் இருந்தார். அல்லேலூயா. மரண கட்டுகள், மரண போராட்டத்தில் இருந்த பொழுது கர்த்தர் கூட இருந்தபடினால் அவரை மேற்கொள்ள முடியல. அதனால அவர் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். ஆமென். தேவ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த மரண பயத்தை கண்டு பயப்பட கூடாது. அல்லேலூயா. பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்க, அவர் கோலும் அவர் தடி நம்மை தேற்றும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஆமென். அல்லேலூயா. ஆமென். தம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறார். அல்லே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி அவர் ஆமென். அல்லேலூயா நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப நம்ம கர்த்தரை நம்பி அவரே நம்ம மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை நம்மை தொடர பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் அவரிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம நிலைத்திருக்கிறது அல்ல, நாம் அவரிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரை விட்டு ஒருபோதும் தூரம் போகாதபடிக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது ஆமென் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை அனுதினமும் தேற்றுவார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். அல்லேலூயா. நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது உம்மை ஒரு நல்லொரு மெய்ப்பராக வைத்திருந்தது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஒரு நல்லொரு மெய்ப்பராக ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு மெய்ப்பராக இருந்து எங்களை வழி நடத்தி செல்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஊற்றி தரும்படியாய் செபிக்கிறேன். அபிஷேக நதியிலே எங்களை ஆண்டவரே மகிழ செய்வீராக. ஆண்டவரே நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதை யாரும் மறந்து போக கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் துக்கமா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாள் எப்பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து தன்னுடைய முழு கவலையும் ஊற்றினாலோ அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? உங்க முழு கவலையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. ஊட்டிட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு நீங்க துக்கமுகமா இருக்கணும்? அல்லேலூயா. சொல்ல சொன்னா ஒருத்தர் சொல்றாங்க, 2 பேர் சொல்றாங்க, அடுத்தவங்க சத்தத்தை கேட்க முடிகிறது இல்லை. ஹல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஹால் வந்து ஏசி ஹாலாக இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் அது வெளியே கேட்கல. ஆமென், அல்லேலூயா. இயேசு நல்லவர். கர்த்தர் மகிமையான காரியத்தை நமக்கு செய்வார். இப்பொழுது சின்ன பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்குள் ஆத்துமா பூமி பாரட்டும், சிறுபட்டு அதை கேட்டு மறைவு. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடையும் என்னை தேட்டும். என்னுடைய சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர். என் பாத்திரம் நிரம்பி அழுகிறது. என் ஜீவனுள்ள நான் உள்ளலாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடுத நாட்களை நிறுத்திருப்பேன். ஆண்டவர் தேவரை தலைமுறையாக எங்களுக்கு அடிக்கலமானவர். பரம் தந்த முன்னும் நீ பூமி உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாரே என்றதைக்கும் தேரா இருக்கிறேன். நீ மனுஷனை நீ துளியாக்கி மனுப்புத்திரை திருமங்கள் எங்கிரி உமர் பாரிக்கு 1000 வருஷம் நேற்றுக்கிழமை நாள் போலவும் ராஜாவும் போலவும் இருக்கிறது. நீர் அவளையே வெள்ளம் போல வாரிக்கொண்டு நித்திரைக்கு ஒத்தர்கள் காலையிலேயும் உழைத்து மாலையிலே அர்ப்பணு போக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆமீன். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. மத்தேயு 6:20. ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னிங்கள். அல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்தில் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 3:4. வசனம் சொன்ன சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த வேத புத்தகத்திலிருந்து வசனங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்திற்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரே ஒப்பற்ற தூண்களாய் விளங்குவது மட்டுமல்லாமல் இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் என் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகின் பல அந்தஸ்தான இடங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சாட்சி சொல்லுகிற நேரம். முதல்ல அடியேன் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் அடியனை கூட கர்த்தர் நிறுத்தினதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. போன வாரம் முழுவதும் சில போராட்டங்கள் வருவதாக கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அதை என் அன்பு சகோதரர் பென்சிகர் அவர்களோடு இன்னும் ஊழியக்காரர்களோடு சபையில் சொல்லி நான் ஜெபித்தேன். அப்போ அதே போல் சில போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் விழாதபடிக்கு தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் நாம் நிற்பது, அதாவது என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய திறமையினால, என்னுடைய தாளந்தினாலேன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஈவினிங் பண்ண போகிறோம். எல்லா ஃப்ளூட், வயலின், கிட்டார், 2 தவேலா, 2 என்ன ஒரு அதாவது பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. டேடி சீக்கிரமாங்க, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கணப்பொழுதிலே உள்ளமெல்லாம் உடைந்து போனது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துட்டு எவ்வளவு விரைவாய் அந்த இடத்துல போக முடியுமோ நாங்கள் இப்போ பார்த்தபோது பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கார்காரத்தை பையன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் சரியா டிரைவிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால நேராக ஓட்டிட்டு வந்தவன் நேராக இவங்க பக்கத்தில் வந்ததும் திருப்பி ஆப்போசிட்டில் வந்து இவங்களை இடித்து கீழே தள்ளி போட்டான். ஆனால் நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, கொஞ்சம் கூட இந்த பக்கம் தாண்டி விழுந்திருப்பாங்கன்னா, ஒரு டீ கடையில் கேஸ் பற்ற வச்சு கொதிக்க சுடு தண்ணி காய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடையில் தான் அந்த கார் இடித்திருக்கும். அந்த இடத்துல தான் இவங்க விழுந்திருப்பாங்க. அந்த கொதித்த தண்ணி, சிலிண்டர் எல்லாமே இவங்க மேலே விழுந்து அது மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இவன் சொன்னா என்னால் கால் ஊன முடியலன்னு. அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை. ஆண்டவரே, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எக்ஸ்ரே அதை எல்லாமே எடுத்து பார்த்தோம். டாக்டர் சொன்னாங்க ஒன்றுமே இல்லை, தைரியமாக போங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதான் 91ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்களில் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளிடத்தில் மட்டும் இல்லை, சபையில் யார் இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் வாகனத்தை எடுத்துட்டு புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாமல் யாரும் வண்டி எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணானோ பண்ணலையோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரண போராட்டத்தை கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பித்தார். பாருங்க, சரி அது இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் நான் இப்போ ஆராதனைக்கு வந்த உடனே கேள்விப்படுறேன், சுசீலா என்ற சகோதரி நம்ம சபைக்கு ஆராதனைக்கு வருகிறவங்கள ஸ்கூலில் அவங்க வேலை செய்துட்டு இருக்கும்போது பாம்பு கடிச்சு அவங்க வெட்டுமணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அதுலேயும் பாருங்க, என்ன ஒரு அதிசயம்னா, அந்த பாம்பின் விஷம் இரத்தத்தில் கலக்காதபடி கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்தார்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரானால் அதற்காக ஜெபிக்காம யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு இந்த காரியம் வெளிப்பட்ட உடனேயே அருமையான சகோதரர் பென்சிகர் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நம்ம மிஷினரிகிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். கர்த்தர் கிருபையா இந்த 2 போராட்டங்களுக்கும், இது மட்டுமல்ல இன்னும் சில போராட்டங்கள் வந்தது, ஆனால் எது வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடிக்க, அதை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்தபடினாலே அவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் கர்த்தர் செய்யட்டும். சாட்சிகள் இருந்தால் சொல்லலாம். ஊரில் நிற்காத ஏசப்பா ஆண்டவரே, மகன் வேதனையோடு இருந்தது ஆண்டவரே. இந்த ஜோமண்ணி சென்னி ஏசப்பா நான் சாட்சி செல்லல ஆண்டவரே, அவனுங்க ஊரில் இதோட நிற்கணும்னு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்த ஏசப்பா. பின்ன நான் இலக்கறி எடுத்து கொண்டு வந்தது அவனுங்க மேலெல்லாம் தேய்ச்சி பறக்கி கொடுத்து, உள்ளங்காலெல்லாம் இருத்தி தேய்ச்சி கொடுத்து ஆண்டவரே கொஞ்சம் ஊரில் குறைஞ்சி என் பிள்ளை படுத்து நேரம் அழுத்ததுக்கு பிறகு கூட்டிக்கொண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கட்ட கொடுத்து ஜோம் பண்ணினதுக்கு பிறகும் அவனுக்கு குறையில்ல. பின்ன அதிகமாக இருந்த ஊரல் மேலக்க தணத்து கூட்டிக்கொண்டு போய் ஒரு இஞ்சிசம் போட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு இந்த ஊரலெல்லாம் குறைஞ்சி பிள்ளைக்கு சுகமான ஆண்டவர். இப்போ பிள்ளைக்கு அந்த கையில் ஒரு ஊரல் கிட்டி இருக்குது, அவனுக்கு அந்த தொலி வளைஞ்சது மாதிரி இருக்குது. எனக்கு ஏசப்பா அவனை தொட்டு சுகமாக்கணும். அவன் அதிகமான கோபத்தில் நின்று பலவிதமான சல்லியம் அவனுக்கு தன்னை தாழ்த்தி அவனுக்கு சமாதானத்தை கொடுத்து ஏசப்பனுக்கு சாட்சி பிள்ளையாக்கி அவனை வளர்த்தி அவனுக்கு சமானத்தோடு அவனை நடத்தணும் தகப்பனே. ஏசப்பா அல்லாத 2 காரியங்களுக்கு நான் மனத்தில் நினைத்து ஆண்டவரே மிகவும் வேதனையோடு இருந்தேன் அப்பா. எனக்கு மக்களுக்கு அதுவாக நடத்து கடலில் நிற்குது, யாரும் இல்லையாப்பா ஆண்டவரே. அவளுக்கு இருக்க யாதி நோயிலே பல விதமான பிரச்சனைகள் ஆண்டவர் ரெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மாறி உள்ள வேதனை வந்து கொண்டிருக்குது. ஏசப்பா இது ஏன்ப்பா ஆண்டவரே, எனக்கு அவளுக்கு சுகமான விடுதலை ஆண்டவரே, அந்த ஆப்ரேஷனை சுகமாய் முடித்த ஆண்டவரே, முற்றிலுமாய் அவளுக்கு ஒரு விடுதலை தரணும். சில நேரங்களில் உயிர் போக்கு கிடந்து படைச்சது போல படப்பா, சும்மா கிடந்து உறங்கணுமா ஏசப்பா. அவளுக்கு இருக்க அது நமக்கு இருந்தால் தாங்க முடியாது. யாருக்கு நோய் இல்லாத இருக்குது எல்லாம் சகிச்சு ஏசப்பா உமக்கு அவருக்கு கரத்தில் தான் நாங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவளுக்கு இருக்க நோயில் அவளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு நம்மள உள்ளமா அவரை தான் நம்பி கொண்டிருக்கிறேன். மனுஷனால் யாரு கடுக்கை செல்ல முடியாது, பேச முடியாதப்பா. எல்லாம் எனக்கு நீர் தான். நீர் அவளை பறை செய்தவரப்பா, நீர் அவளுக்கு அற்புதம் செய்யணும். அவருக்கு கூட தான் மண்டாடி கொண்டிருக்குது. சாட்சியை முடிக்கிறேன். என்ன இந்த இடத்துல சாத்தியம் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரமாக என்னால் முடியலை ஏசப்பா, என்ன செய்வேன்னு எனக்கும் தெரியாது, நான் எப்படி நடக்குதுன்னு எனக்குமே தெரியாது. நான் ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணுறேன். லேடி டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த கட்டி எடுக்க மட்டும் இல்லாட்டா உனக்கு சர்த்தலும் ஒரே வயிற்றுப்போக்கு மாட்டு தான் இருக்குது, நீ எப்படி நடக்குதுன்னு என்னட்டே கேட்டேன். இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அப்போ நான் அதுலேயும் அவியோட முன்னாடி இருந்து சிரிச்சதான் செய்வேன். எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒரு பயம் இல்லாமல் இவ சிரிச்சிட்டு இருக்குதான்னு. என்னாலும் ப்ரெஷர் பார்க்காம 160 170க்கு மேலே இருக்கும். ஏன்டா நீ ஏன் டென்ஷன் படுது என்னெல்லாம் கேப்புன்னு. ஆனால் போகிறது நான் எனக்கு பிள்ளை மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம். அப்போ ஒரு நாள் ஒரு ஆள் கேட்குது, நீ அந்த பிள்ளைக்கு எத்தனை மாதம் ஆச்சு, ஏன் அந்த பிள்ளைய முன்ன விடாத நீ நிற்கிதுன்னு. அப்போ மனசுக்குள்ளே ஒரே வேதனை. ஏசப்பா நான் வந்தது எனக்காக தான், எல்லோரும் பிள்ளைய பற்றி கேட்கணுமேனு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் வேதனையோடு இருந்தேன். ஏசப்பா இதெல்லாம் மாற்ற உங்களால் தான் முடியும், மனுஷனால் முடியாது ஏசப்பான்னு. அப்போ மறுநாள் எல்லாம் முடிஞ்சு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு
இசிஜி எல்லாம் எடுத்துட்டு எக்கோ எடுக்க போகிறதுக்கு காப்பீடில் எடுக்கலாம், காப்பீடில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் இன்னும் சொல்லிட்டு அங்கே போனேன். காப்பீடில் கொண்டு எக்கோ எடுக்கிறது கொடுத்த அப்புறமும் அதுலேயும் ஒரு தடை வந்துட்டு திருப்பி மறுநாள் போய் அந்த லேடி டாக்டரை தான் பார்த்து சொன்னேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இனி ஒரு ஸ்கேன் கூட எடுக்கணும், எடுத்துட்டு தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவான், அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்பான்னு. அப்போ வயறு மொத்தத்துலையும் எனக்கு அந்த ஸ்கேன் உள்ளாடியே பண்ணினாங்க. பண்ணிட்டு கேட்டாப்பா உனக்கு லிவரில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தாம்மான்னு. அப்போ ஆனால் எனக்கு ஜேசியர்லேருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் லிவரில் இருக்க பிரச்சனை நான் இங்கே சொல்லலை, ஆனால் அவங்க அதை கண்டுபிடிச்சாவ. லிவரில் கொழுப்பு அடைஞ்சிருக்குது, நீ பெரிய டாக்டரை பார்த்து சர்ஜரி டாக்டரை பார்த்து ஒப்பீனியல் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு திரும்ப விட்டாவ. நான் இப்போ சர்ஜரி டாக்டர் ஒப்பீனியல் தந்தாங்க, தந்துட்டு பெரிய டாக்டரும் ஒப்பீனியல் தந்துட்டு சொன்னாங்க ஜேசியர் நின்று எடுத்த எக்கோ போதும், இங்கே எக்கோ எடுக்கண்டான்னு. அப்பவும் கேட்டாங்க, இந்த எக்கோலையும் பிரச்சனை இருக்கும், உனக்கு ஹார்ட் வீக் இருக்குது, உனக்கு மூச்சு முட்டெல்லாம் வரும், உனக்கு தெரியும் அதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும் மூச்சு முட்டை, நான் வேலை செய்துட்டு நிற்காம மூச்சு முட்டி வசர்க்க இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஆட்டையும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன் எனக்கு வேதனை எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ கள்ள தீனத்தினால எனக்கு உடம்புல இருக்க வியாதி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் இருந்தேன். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த எக்கோலையும் பிரச்சனை இருக்குது, இன்னி ஒரு எக்கோ கூட உனக்கு எடுக்கணும், லிவரில் கொழுப்பு அடைஞ்சிருக்கு. இப்போ நான் அதை திருப்பி மயக்க டாக்டரை பார்க்க விட்டாங்க வியாழக்கிழமை. மயக்க டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, நான் மயக்கவே மாட்டேன், ஏற்கனவே உனக்கு நிறைய நட்டெலும்பில் ஊசி போட்டிருக்கு, நட்டெலும்பில் நீரெல்லாம் எடுத்துருக்கு, அதனால நாங்கள் நட்டெலும்பில் ஊசி போட மாட்டோம், நட்டெலும்புக்கு கேட்டு மற்ற மாதிரி தான் உன்னை மயக்கணும், மயக்கினா உனக்கு என்னாவது ஒன்று ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அந்த இடத்துல எனக்கு மேலெல்லாம் விசர்த்து கையங்காலெல்லாம் தளர்ந்து நின்னேன். ஏசப்பா எனக்கு எடுத்து என்னை வேதனைப்படுத்தாதீங்க ஏசப்பா, நான் என்னால் எனக்கு வேதனை சகிச்ச முடியாது, பிள்ளையினால் ஒரு புறம் உள்ள வேதனை, என்னாலேயும் ஒரு வேதனை, நான் உலகத்தினால அவமதிக்கப்பட்டேன் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி நான் அந்த வேதனை எல்லாம் மனசில் நினச்சேன். அந்த டாக்டர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட நான் கரையில்லை, வெளியே வந்து நின்று நல்லா கரைஞ்சிட்டு லேடி டாக்டரை பார்க்க விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ உனக்கு ஒரு ஊசி போட்டு விடுதான், அந்த ஊசி போட்டால் உனக்கு 2 நாள் எலும்ப ஒன்றுமே முடியாது. ஆனால் ஊசி போட்டுட்டு வந்தேன், எனக்கு டயர்டாக தான் இருக்கு, என்னாலும் நான் எழும்பி வேலையெல்லாம் செய்தேன். இப்போ 2 நாளாக பயங்கர காய்ச்சலாக இருந்தேன். இன்னைக்கு அம்மா வரும்போது எனக்கு காய்ச்சல் அதிக ஒரு பலவீனம் மட்டும் தான் இருந்தது. என்னால் ஏசப்பா எழும்பி எனக்கு கடமையை செய்துட்டு எனக்கு சர்ச்சுக்கு வர கொண்டு வந்தாங்க. அதுபோல் அம்மைக்கு புதன்கிழமை நீர் போட்டிருந்து உடம்பெல்லாம் எனக்கே பார்க்க ஒரு அதிசயமாக இருந்தது. ஏன் திடீர்னு நீருன்னு சொல்லி வியாழக்கிழமை அம்மையும் கூட்டிகிட்டு தான் புதன்கிழமை அம்மையும் கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போனேன். அப்போ அன்னைக்கு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ நரம்பு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, பிரச்சனை ஒன்றுமே இல்லை இதுலன்னு. அப்போ இப்போ சுகருக்கு எல்லாம், ஆனால் சுகரு ப்ரெஷர் எல்லாம் நார்மலு. அப்போ மறுநாள் வியாழக்கிழமை பிளட் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கணும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு வேண்டுதல் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அம்மா இருக்கேனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் ஏசப்பா, என்ன நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன், என்னை பார்க்க வேறு யாருமே இல்லை, என்ன பிள்ளையும் அம்மைக்கு காலம் போக்கு முன்னாடி ஒன்று எனக்கு உயிர் எடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த பிளட் ரிசல்ட் வாங்க போகிற இடத்துல இருந்து ஏசப்பாட்ட கண்ணை மூடி ஒரு சொட்டு கண்ணீர் தான் விட்டேன். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு, அன்னைக்கு அம்மா வரல, பெரிய டாக்டர்கிட்ட காட்டினேன். டாக்டர் சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னார், இது இந்த பிளட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு, இனி எந்த டேப்லெட்டுமே உங்கள் அம்மாட்ட எடுக்கண்டான்னு சொல்லுங்கள், எல்லாம் நார்மலு, எல்லாம் ஸ்லோவில் இருக்குது, எல்லாமே நார்மல் தான், உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. நல்ல சந்தோஷத்தோடு தான் வீட்டில் வந்தேன். வீட்டில் வந்து ஏசப்பா அற்புதம் செய்து ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். എന്നെ സാക്ഷിയായി നിർത്തുന്ന ഏസപ്പായ്ക്ക് കോടാക്കോടി നന്ദി. நான் சுவாசம் விட்டல் அளவி நல்லா கஷ்டப்பட்டேன், எனக்கு சுவாசம் விடவே முடியாத நல்லா கஷ்டப்பட்டேன். எனக்கு பக்கத்தில் யார் நின்னாலும் நான் அவளை இறுக்கி பிடிச்சி அவளுக்கு உடம்பில் இருக்கிற சதை எனக்கு கையில் வரும்படி நான் நல்லா கஷ்டப்பட்டு நல்ல இதாக கஷ்டமாக அடைஞ்சேன். 2 வருஷமாக நான் நல்லா கஷ்டம் அடைஞ்சேன். எனக்கு 2 பேர பிள்ளைகளும் வந்து என்ன நல்லா இதளவம்ப குறுக்கிலெல்லாம் அடித்து நல்லா கஷ்டப்பட்டேன். ஒரு தடவை ஸ்கூலுக்கு அதுவா 2 பேரும் போக்கு ஒருங்கி நிற்கும்போது எனக்கு இந்த மாதிரி மூச்சு விட முடியாமல் இளவச்சு. அப்போ மூத்தவன் ஸ்கூலுக்கு போனான், இளவன் பக்கத்திலே இருக்குதேன். அப்போ மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போனாக்கில் அவனை டீச்சர் கேட்டேன், அஜித்து நீ பள்ளிக்கு வரலேன்னு.
அது உடனே சொன்னேன், எனக்கு அம்மைக்கு உயிரை விட ஸ்கூல் எனக்கு படிப்பு முக்கியமானு கேட்டான். அப்போ அவனுக்கு டீச்சருக்கு நல்ல சங்கடம் வந்து அவனை மேடத்தை கிட்ட போய் சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணிச்சு. ப்ரேயர் பண்ணின பிறகும் எனக்கு ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை நல்லா மூச்சு விட முடியாது. நான் நல்லா கடந்து படைச்சேன். எனக்கு குறுக்கில் எல்லாம் நல்லா அடித்தாதான் எனக்கு மூச்சு விட முடியும். பிறகு ஒரு 2 வாரம் மட்டும் ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை இளவியது. ஒரு வாரத்தில் டெய்லி 2 3 அப்படி இளவி கொண்டே இருந்தது. பிறகு ஒரு நாள் எனக்கு நல்லா முடியாமல் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நோட்டீஸ் தந்தா ஒரு நாளைக்கு முன்னே எனக்கு நல்லா முடியாமல் இளவிச்சு. அப்போ எனக்கு நல்லா முடியாத இளவி நல்லா குறுக்கில் எல்லாம் அடித்த அப்புறம் எனக்கு மூச்சு வரவே இல்லை. பிறகு பாஸ்டருக்கு அம்மையிட்ட போய் சொல்லிச்சுனுமா, இன்னி தப்பு ஒன்றும் செய்ய மாட்டா, இன்னி முடியாது, 2 வருஷமெങ്കിലും கிடப்பான்னு நினச்சேன், இன்னி கிடக்க மாட்டா, நல்லா மூச்சு விட முடியாது, நல்லா கஷ்டம் அடைஞ்சாச்சு. பிறகு மறுநாளும் எனக்கு நல்ல இளவிச்சு, 2 தடவை இளவிச்சு. அப்போ நான் சொன்னேன், இனி நான் இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டம் உண்டு, நான் அங்கே கண்டிப்பாக நான் போவேன். அப்போ சொல்லிச்சுன்னு வீட்டிலுண்டு, நீ அங்கே போனால் இளவினா என்ன செய்வேன்? நான் சொன்னேன், ஏசப்பா இடத்துல போனால் எனக்கு இளவவே செய்யாது, நான் கண்டிப்பாக போவேன். நான் பிறகு ஏசப்பா கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அன்னைக்கு வந்தேன். படியில் வந்து ரொம்ப நான் சொன்னேன், எனக்கு இன்னி ஒன்றும் செய்யாது. என்னை இளைய மகளும் 3 வயசான குழந்தையும் கூட வந்தினேன். அப்போ நான் சொன்னேன், இன்னி எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு. அப்போ அந்த பிள்ளை என்னட்ட குழந்தை கேட்குது, அம்மாம்மைக்கு இன்னி மூச்சு முட்டல் வராதா, அம்மாம்மா இன்னி சாவ மாட்டியா, இஞ்ச வந்தா நீ இன்னி அதனால என்ன இஞ்ச வருவியா அம்மாம்மான்னு கேட்டோண்டு உள்ள யாரி நாங்கள் வந்தேன். அன்னைக்கு இப்போ கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டில் போன பிறகு வீட்டில் வந்து பாஸ்டரும் குடும்பமாட்டும் வந்து எனக்கு நல்லா ப்ரேயர் எல்லாம் பண்ணின பிறகு இதுவரை எனக்கு அந்த மூச்சு முட்டல் வரவே இல்லை. டாக்டர் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட பார்த்த பிறகு எந்த மருந்தோ மாத்திரை ஒன்றும் எடுக்கண்டாம், நீங்கள் இனி இதுக்கு எந்த பயிரவும் வேண்டாம்னு சொல்லி. ஏசப்பாய்க்கு கோடி நன்றி. பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபையில் நிறைய சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அருமையான பிச்சி, அவள் ஜீவனுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள், ஜீவனுக்கு எதிராய் போராடுகிற போராட்டம், ஆனால் கிருபையாய் கர்த்தர் அவங்கள இதுவரைக்கும் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கமலாட்சி தாயார் சாட்சி சொன்னாங்க, ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் அதை மாற்றினார். அதே போல் அருமையான இந்த இப்போ சாட்சி சொன்னவங்க, இப்போ சாட்சி சொன்ன அருமையான தாயார் எங்கள் அம்மா அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மூச்சு மேலே, அதாவது மூச்சு இழுத்தாங்கன்னா அது கீழே வர முடியாது, அப்படியே நிற்குமா. அந்த நேரத்தில் அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுவாங்களாம், முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்களாம். அப்போ தான் நம்ம கன்வென்ஷன், நம்ம பர்னபாஸ் பாஸ்டரை கூப்பிட்டு கன்வென்ஷன் நடத்தின அந்த நாளில் அங்கே போய் நோட்டீஸ் கொடுத்தப்போ தான் அவங்க பொருத்தனையோடு இங்கே வருவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம கர்த்தர் பாருங்க, அதற்கு பிறகு இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த பலவீனம் வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க இப்போ போய் டாக்டர்கிட்ட போய், சரி நீ பார்ப்போம், பார்த்துட்டு வந்து நம்ம சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தா டாக்டர் சொன்னாங்களாம், ஒன்றுமே கிடையாது, எந்த மெடிசனும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. சொன்னது மட்டும் இல்லை, அந்த டாக்டர் அந்த நர்சஸ் எல்லாம் கூப்பிட்டு காட்டினாங்களாம். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில் வருகிற தெய்வத்தை, அதாவது இது யார் அற்புதம் செய்தது? அவர் செய்தார். அல்லேலூயா. நம்ம ஒன்றும் செய்யலை, அவர் தான் அற்புதம் செய்தார். நாம் ஒரு ஜெபம் பண்ணோம், நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து அந்த தாயாருக்காய் ஜெபம் பண்ணோம். யார் அற்புதம் செய்தது? கர்த்தர் அற்புதம் செய்தார். நம்மால ஒன்றும் முடியாது, நம்ம ஜெபிக்க மட்டும்தான் முடியும். அற்புதம் செய்ய இயேசுவால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. அவர்தான் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர். அதான் சொல்லுகிறான், மனுஷனை நினைப்பதற்கும்
மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். நம்ம ஒண்ணுமே கிடையாது, அற்புதம் செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு கமலாட்சி தாயாரை கர்த்தர் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருமையான சகோதரி பிச்சிக்கு பல தடவை மரண போராட்டங்கள் வந்தது. ஆனால் கிருபையாய் கர்த்தர் அவளுக்கு ஜீவனை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துஷ்ட வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாய் போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தாயாருக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இனி அந்த குலதெய்வத்தின் வல்லமைகள் அவர்களை தொடாதபடி, அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தரையும் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. இன்னும் பல சாட்சிகளை எங்க சபையில் எழுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிறீங்க நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 காரியங்களுக்காக வேகமாய் ஜெபித்து அடுத்த பகுதிக்கு நான் கடந்து செல்லலாம். இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க வேலை செய்துட்டு இருக்கும்போது பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரி சுசீலாவுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரி சுசீலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்த ஒரு மரண போராட்டத்திலிருந்து அன்பு சகோதரியை கர்த்தர் விடுவித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் விடுதலை பெற்று இந்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றைய தினத்திலே ஆண்டவரே, சத்ரு என் மகனுக்கு ஏற்படுத்த நினைத்த ஒரு பொல்லாத தீங்கிலிருந்து என் அன்பு பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்தீரே, பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவன் போகிற வருகிற வழிகளில், அவன் செய்கிற காரியங்களில் கர்த்தர் இன்னும் கூட இருப்பீராக. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீர். நீர்தானே எங்கள் நடுவில் இருக்கிறீர். உம்முடைய ஊழியத்தை தானே நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை தானே செய்கிறாங்க. படிப்பை பார்க்கலும் மற்ற எல்லாவற்றை பார்க்கலும் ஊழியத்திற்கு எங்கள் பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்குவதை கர்த்தர் அறிகிறீர், நீர் அறிகிறீர். நீங்க தான் பாதுகாக்கணும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவனோடு பின்னாடி வந்த தம்பி ஸ்வீட்லினுக்கு கூட ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்துக்காக ஜெபித்து காணிக்கைக்கு அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து போவோம். இன்றைக்கு சாயங்காலம் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒரு திருச்சபையிலே நாங்கள் நடத்த போகிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாமே பார்வையில்லாதவர்களை கொண்டு நடத்த போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல உம்முடைய நாம மகிமைப்படணும். பாடுகிற பாடலை கேட்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் உயிர்மீழ்ச்சி அடைய உதவி செய்யும். ஆண்டவரே, அதற்கு எந்த தடையும் வராதபடி அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொண்டு போகிற இசைக்கருவிகளினால ஒரு தடையும் வரக்கூடாது, அதுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. ஒலி சாதனங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால் எந்த தடையும் வர கர்த்தர் அனுமதிக்க கூடாது ஆண்டவரே. இயற்கையினால எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பாடுகிறவர்களால இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்களால எந்த தடையும் வராதபடி அபிஷேகத்தோடு பிள்ளைகள் வாசிக்க என் தேவன் இரக்கம் பாராட்டுங்க. கேட்கிறவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திரையுங்கப்பா, கர்த்தர் திரையுங்கப்பா. லீதியாளின் இருதயத்தை போல திறந்த இருதயம் உள்ளவர்கள் அந்த இடத்திலே கடந்து வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நடக்க போகிற இந்த முழு நிகழ்வையும் அப்பாவுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் திறமையினால் முடியாது, எங்கள் தாளந்தினால் முடியாது, எங்கள் பலத்தினால் முடியாது, உம்மால் தான் முடியும். பவுல் நட்டாலும்
அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது நீர்தான். நாங்கள் முயற்சி பண்ணி இருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். நீங்க வாக்கிய பண்ணுங்க, தடைகளை மாற்றி அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுவிசை கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு குறிப்பாக தம்பி அஜீஷ் வெள்ளரடை பகுதியிலிருந்து பார்வையில்லாத தம்பி பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சேலரி வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு சாயங்காலம் நம்முடைய இந்த ப்ரோக்ராமில் கீபோர்டு, அதாவது ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அதில் சாயங்காலம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த ஆராதனையில் தம்பியை கொண்டு கர்த்தர் ட்ரம்ஸ் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தம்பிக்காக எல்லாரும் ஜெபிக்கணும். அவருக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றிலும் நன்மை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அதே போல் தம்பி ஸ்வீட்லின் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. பார்வையில்லாதவர், எம்ஏ பிஎட் MA எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தில் தேர்வெழுதி அவர் வெற்றி பெற்ற பிறகும் வேலை கொடுக்காம காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சீக்கிரமா அந்த தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு துணையை கொடுக்கணும். ஆமென். அவன் பேர் ஸ்வீட்லின். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட கேட்க போறேன், இனி சும்மா இருந்தா தயவு செய்து எங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமை இங்கே வா, வந்து ஆண்டோடைய நாமத்தை ஃப்ளூட் வாசித்து மகிமைப்படுத்துன்னு கேட்க போகிறேன். ஆமென். கர்த்தர் அவரை கொண்டு வருவார். ஆமென். அதே போல் சுந்தரன் வந்திருக்கிறார். அவர் எப்பொழுது நாம் அவரை அழைத்தாலும் உற்சாகமாக, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சந்தோஷமாய் வருவது மட்டுமல்ல, அவருக்கு தெரிந்த ஆலோசனைகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கிட்டார் அவர் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு, இல்லைன்னா கிட்டாரை இன்னைக்கு செட் பண்ணியிருப்போம். நிச்சயமாய் அடுத்த சில நாட்களிலிருந்து அவர் நம்ம ஆராதனைக்கு நிறைய இசைக்கருவிகளை கொண்டு கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா தம்பி ஸ்வீட்லின் ஃப்ளூட் வாசித்து, சுந்தரன் கிட்டார் வாசித்து, ஜெரன் கீபோர்டு வாசித்து அந்த ஆராதனை நடத்தும் போது அது எவ்வளோ மகிமையாக இருக்கும்ல. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமென். ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்முடைய ஆலயத்தை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த இவ்வளவு கிடையில எத்தனை போராட்டங்கள் தெரியுமா? நிறைய. அதெல்லாம் சொல்ல நேரமில்லை. அதனால் இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நேரமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இது கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம். நீங்கள் உங்கள் மனதிலே கர்த்தர் எதை கொடுக்க சொல்லுகிறாரோ அதை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே.
செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்ததே. கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே